தாராளமா உங்களுக்கு மனசுக்கு பிரியமான தொழில் நீங்க செய்வீங்க. உங்களோட கனவு தொழில் நீங்க செய்வீங்க. தாராளமா செய்யுங்க. உங்களோட நேரம் தான். உங்களோட பேஷனுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தாராளமா கொடுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் குடும்பத்தினால இவங்க சொன்னாங்க, எங்க மாமியார் சொன்னாங்க, அதனால நான் வந்து படிச்சுட்டேன், வீட்டுல உட்காந்துருந்தேன், நான் வேலைக்கே போல. ஆனா நான் நல்லா படிச்சிருக்கேன், இப்ப நீ வேலைக்கு போவேன், நீ போ, தாராளமா போ, பிரச்சனை இல்லை. கவனமா இருக்க வேண்டியது எதில் அப்படின்னா சேர்க்கையில கவனம் வேணும். பொதுவாக நம்ம சேர்க்கையில கவனம் வேணும் அப்படின் போது பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் கிட்ட செய்யறதெல்லாம் கவனம் வேணும், ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட தான் கவனம் வேணும்னு நினைக்கிறாங்க. இது அப்படி கிடையாது. ஆணா இருந்தா ஆண்கிட்டையும் கவனம் வேணும், பெண்ணா இருந்தா பெண்கிட்டையும் கவனம் வேணும். அந்த சேர்க்கை சரியில்லாம நம்ம பேர் வந்து அவ பேர் ஆகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இதுல கவனம் வேணும். இல்லை எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எப்படி தெரியும்? அப்போ ரொம்ப சிம்பிள், நீ எல்லாருக்கூடையும் கூட பழகு, ஆனால் அளவோட பழகிக்கும். சேரப்போனா செடியும் பகை அப்படிம்பாங்க. அப்போ சேரப்போகாத. அதே மாதிரி நீ பழகும்போது உன்னோட சீக்ரசீஸை நீ சொல்லாத. ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு வலிக்குது அப்படின்னு நீ சொல்ல போயிட்டு அதையே வச்சு உன்னை குத்துவாங்க. ஸோ அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும்.